ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 275, சாப்டர் 33. சிருஷ்டிக்கு முன் பிரபஞ்சம் எவ்விதமாய் இருந்தது? சிருஷ்டிக்கு முன் பிரபஞ்சம் நாமம்னு பெயர், நாமரூபம் இல்லாமல் கேவல பரபிரம்ம சுரூபமாகவே இருந்தது. காணல் நீர் போலும், கிளிஞ்சலில் தோன்றும் வெள்ளி போலும், இரவில் தூணை பார்த்து புருஷன் என்று பயப்படுவது போலும், ரவையில் நானாவித வர்ணங்கள் இல்லாவிடனும் பிரமையினால் அநேக வர்ணங்கள் இருப்பதாய் காணப்படுவது போலும், சுத்த நிர்குண நிராகார நிர்விகார பிரபஞ்சம் பரபிரம்மத்தில் மூல பிரகிருதி என்னும் இல்லாத மாயை ஒன்று உண்டாயிற்று. இதற்கு உபதேச காண்டமும் சிவப்பிரகாசம் என்னும் சித்தாந்த நூல் பிரமாணம். ஒரு பெரிய பாட்டு இருக்கு. அந்த மூல பிரகிருதி வெண்மை, சிவப்பு, கருப்பு என்னும் 3 வர்ணங்களுடன் கூட 3 சக்திகள் ஆயிற்று. வெண்மை வர்ணமே மாயாசக்தி, சிவப்பு வர்ணமே அவித்யா சக்தி, கருப்பு வர்ணமே ஆபரண விசேஷப சக்தி எனப்படும். மாயாசக்தி சத்வகுணம் பிரதானமாயிருக்கும். அதில் பரபிரம்மம் பிரதிபலித்ததனால் உண்டாகிய பிரதிபிம்பமே ஈஸ்வரன் என்று சொல்லப்படும். அவர் அந்த மாயையை சுவாதீனம் செய்து கொண்டு பிரம்மன் விஷ்ணு மகேஸ்வர ரூபமாய் பிரபஞ்ச சிருஷ்டி சம்மாரங்களை செய்து கொண்டிருப்பார். ஆதலால் பிரம்மத்திலிருந்து மாயை, மாயையிலிருந்து அவித்தைனா அஜ்ஞானம், அவித்தையில் இருந்து அகங்காரம் எனும் ஆவரண விசேஷ பக்தியும், அதில் இருந்த சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் என்னும் பஞ்ச தன்மாத்திரைகளும், அதிலிருந்து சூக்ஷ்மமாகிய பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் எனும் பஞ்சபூதங்களும், அதில் இருந்து தூலமாகிய ஆகாசாதி பஞ்சபூதங்களும், அந்த பஞ்சபூதங்களினால் பிரபஞ்சமும் உண்டாயின. மாயையால் உண்டாகிய பிரபஞ்சமும் இந்த மாயா சரீரம் நசிக்கும் பொழுது அதனுடன் கூடவே இந்த மாயா பிரபஞ்சமும் நசித்து விடுகின்றது. மறுபடியும் இந்த மாயா சரீரம் பிறக்கும் பொழுது அதனுடன் கூடவே இந்த மாயா பிரபஞ்சமும் பிறக்கின்றது. இப்படி நமது மாயா சரீரம் பல தடவைகளில் பிறந்து பிறந்து நசிப்பதனால் இந்த மாயா பிரபஞ்சமும் பல முறை நம்முடன் கூடவே பிறந்து பிறந்து மறைவுபடுகிறது. இவ்விதமாய் நாம் அநேக கோடி ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே வந்து பிறகு பிரளய காலத்தில் நமது மனம் எவ்விடத்தில் தங்கி இருக்கின்றது என்றால், சகல நதிகளும் சமுத்திர ஜலத்தில் இருந்து உண்டாய் மறுபடியும் சமுத்திரத்தில் வீழ்ந்து கலந்து நதி ஜலமும் சமுத்திர ஜலமும் பேதமில்லாமல் ஏக்கமாவது போல்னா ஒன்னாகிறது. பிரமன் முதல் தாவர ஜந்துக்கள் வரையில் சகல சரசர ஜகத்துகள் எல்லாம் எந்த பரபிரம்மத்தில் இருந்து உண்டாயிற்றோ அந்த பரபிரம்மத்திலேயே மறுபடியும் பிரளய காலத்தில் லயிக்கும். சமுத்திரத்தில் அலைகள், நுரைகள், திவலைகள், குமிழிகள் உண்டாய் மறுபடியும் அந்த அலைகள், நுரைகள், திவலைகள், குமிழிகள் எல்லாம் சமுத்திர ஜலத்தில் லயித்து விடுவது போல அந்த பரபிரம்மத்தில் இருந்து சகல சராசர ஜகத்தும் உண்டாய் மறுபடியும் அந்த பரபிரம்மத்திலேயே லயித்து விடும். இது விஷயம் பின் விவரமாய் சொல்லப்படும். இனி இதனடையில் பஞ்சீகரணத்தை சொல்ல போகின்றோம், கவனியுங்கள். சாப்டர் 34, பேஜ் நம்பர் 278. பஞ்சபூதங்களினால் சரீரம் உண்டாயிற்று. விஷ்ணு யாமளத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. பஞ்சபூதங்கள் 5இல் ஒவ்வொரு பூதத்தில் இருந்து 2 பூதங்கள் ஆயிற்று. இதில் முதல் பாக பஞ்சபூதம் பிரபஞ்சமாயிற்று. 2வது பாக பஞ்சபூதம் 25 தத்துவங்களும் சேர்ந்து சரீரமாயிற்று. எப்படி என்றால், மேல் சொல்லிய ஆகாசாதி பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் சமஷ்டி வியஷ்டி என்று 2 பாகங்கள் ஆயிற்று. சமஷ்டி என்றால் ஒன்றாய் சேர்ந்து இருப்பது. இதற்கு திருஷ்டாந்தம் தோப்புன்னா நிறைய மரங்கள் இருக்கிறது, சேர்ந்து ஒரு தோப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதனால சமஷ்டிங்கிறத தோப்புக்கு ரெஃபர் பண்றாரு. வியஷ்டி என்றால் வெவ்வேறாய் இருப்பது. இதற்கு திருஷ்டாந்தம் மரம். ஒவ்வொரு மரம் தனித்தனியா இருக்கு இல்லையா, அதை சொல்றார். இதற்கு கைவல்ய பிரமாணம்
ஒரு ஸ்லோகம். இதுபோல் பஞ்சபூதங்களையும் சமஷ்டி வியஷ்டி பாகங்களாய் செய்து ஒரு பூதத்துடன் மற்றொரு பூதம் சேர்ந்த பொழுது 25 தத்துவங்களாய் சரீர ரூபத்தை அடைகின்றது என்றால், மேல் சொல்லிய பஞ்சபூதங்களையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து சிசுவை உற்பத்தி செய்தனர். சிசு என்றால் குழந்தை என்றால் பரபிரம்மன் பிரம்மன் விஷ்ணு மகேஸ்வர ரூபங்களை தரித்து ஒரு பூதத்துடன் மற்றொரு பூதத்தை எப்படி சேர்க்கின்றாரோ அதை இதனடையில் தெரிவிக்கின்றோம். இதற்கு கைவல்ய பிரமாணம். முதல் ஆகாசத்தை 2 பாகமாய் செய்தார். அதில் முதல் பாகம் சமஷ்டி என்று சொல்லப்படும், இரண்டாவது பாகம் வியஷ்டி என்று சொல்லப்படும். முதல் அர்த்த பாகம் அதுல பாதி. சமஷ்டி ஆகாசம் ஞாதாவாயிற்று என்றால் அந்த கரணங்கள் ஆயிற்று. அதில் தோன்றியது பிரம்மம். பிரம்மத்தின் பிரதிபிம்பமும் இவ்விரண்டும் கூடினதே ஞாதா என்று சொல்லப்படும். இந்த ஞாதாவை அக்ஷரன் என்றும் சேஷஜ்ஞன் என்றும் புருஷன் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படும். இரண்டாவது அர்த்த பாகம் வியஷ்டி ஆகாசத்தை 4 பாகமாய் செய்து அதில் முதல் பாக வியஷ்டி ஆகாசத்தை வாயுவுடன் சேர்த்த பொழுது சங்கல்பம், அதாவது எண்ணங்கள் என்னும் தத்துவம் பிறந்தது. இரண்டாவது பாக வியஷ்டி ஆகாசத்தை அக்னியுடன் சேர்த்த பொழுது புத்தி என்னும் தத்துவம் உண்டாயிற்று. மூன்றாவது பாக வியஷ்டி ஆகாசத்தை ஜலத்துடன் சேர்ந்த பொழுது சித்தம் என்றால் மனம் நினைத்ததை ஸ்திரப்படுத்துவதே சித்தம் என்று சொல்லப்படும். ஆதலால் ஆகாசத்தை ஜலத்துடன் சேர்த்த பொழுது சித்தம் என்னும் தத்துவம் உண்டாயிற்று. நான்காவது பாக வியஷ்டி ஆகாசத்தை பிருத்திவியுடன் சேர்த்த பொழுது அகங்காரம் எனும் தத்துவம் பிறந்தது. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனும் 4 அந்த கரணம் என்று சொல்லப்படும். இவ்வாறாய் வந்த அந்த கரணங்களின் தொழில்களை சொல்கின்றோம், கேளுங்கள். மனம் ஒன்றை நினைக்கும், மறுபடியும் அதை மறக்கும். புத்தி இது நல்லது, இது கெட்டது என்று சொல்லும். சித்தம் மனம் நினைத்ததை ஸ்திரப்படுத்துவதே சித்தம் என்று சொல்லப்படும். அகங்காரம் அவனவன் வினை பயனுக்கு தக்கபடி கோபம் உண்டாய் அவனை அதோகதிக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கும். ஆகாசத்தை சமஷ்டி வியஷ்டியாய் செய்து அதில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கள் பிறந்த விவரங்களை எல்லாம் முன் சொல்லி இருக்கின்றோம். இனி வாயுவை சமஷ்டி வியஷ்டி என்று செய்து அதில் பிறப்பது எதுவோ அதை சொல்லப் போகின்றோம், கேளுங்கள். வாயுவை 2 பாகங்களாக செய்தனர். அதில் முதல் பாகம் சமஷ்டி என்று சொல்லப்படும், இரண்டாவது பாகம் வியஷ்டி என்று சொல்லப்படும். முதல் அர்த்த பாகம் சமஷ்டி வாயு வியான வாயுவாயிற்று. இரண்டாவது அர்த்த பாகம் வியஷ்டி வாயுவை 4 பாகமாய் செய்து அதில் முதல் பாக வியஷ்டி வாயுவை ஆகாசத்துடன் சேர்த்த பொழுது சமான வாயு பிறந்தது. இரண்டாவது பாக வியஷ்டி வாயுவை அக்னியுடன் சேர்த்த பொழுது உதான வாயு பிறந்தது. மூன்றாவது பாக வியஷ்டி வாயுவை ஜலத்துடன் சேர்த்த பொழுது பிராணவாயு பிறந்தது. நான்காவது பாக வியஷ்டி வாயுவை பிருத்திவியுடன் சேர்த்த பொழுது அபான வாயு பிறந்தது. இந்த வியான, சமான, உதான, பிராண, அபானன் என்னும் 5 வாயுக்களும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பஞ்ச பிராணன்களாய் இருக்கின்றன. வாயுவை வியஷ்டிகளாய் செய்து அதில் உண்டாகிய வியான, சமான, உதான, பிராண, அபானன் என்னும் 5 வாயுக்களின் விவரங்களை எல்லாம் சொன்னோம். இனி அக்னியை சமஷ்டி வியஷ்டிகளாய் செய்து அதில் பிறப்பது எதுவோ அதை சொல்ல போகின்றோம், கேளுங்கள். அக்னியை சமஷ்டி வியஷ்டியாய் செய்து அதில் சமஷ்டியாக அக்னி நேத்திரங்களாயிற்று. பிறகு வியஷ்டியாக அக்னியை 4 பாகங்களாய் செய்து அதில் முதல் பாக வியஷ்டி அக்னியை ஆகாசத்துடன் சேர்த்த பொழுது சுரோத்திரங்கள் என்றால் காதுகள் பிறந்தன. நேத்திரங்கள்னா கண்கள், சுரோத்திரங்கள்னா காதுகள் பிறந்தன. இரண்டாவது பாக வியஷ்டி அக்னியை வாயுவுடன் சேர்த்த பொழுது துவக்கு என்றால் சரீரம் பிறந்தது. மூன்றாவது பாக வியஷ்டி அக்னியை ஜலத்துடன் சேர்த்த பொழுது ஜிஹ்வை என்றால் நாக்கு பிறந்தது. நான்காவது பாக வியஷ்டி அக்னியை பிருத்வி என்றால் மண்ணுடன் சேர்த்த பொழுது கிரானம், அதாவது மூக்கு பிறந்தது.
அக்னியை சமஷ்டி வியஷ்டியாய் செய்து அதில் உண்டாகிய கண்கள், காதுகள், சரீரம், நாக்கு, மூக்கு, இந்த 5 ஞானேந்திரியங்களையும் சொன்னோம். அதான் சொல்றோம்ல, பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்கு, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றதோட அர்த்தம் இன்னும் கொஞ்சம் முழுமையா இப்போ விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இனி ஜலத்தை சமஷ்டி வியஷ்டிகளாய் செய்து அதில் பிறப்பது எதுவோ அதை சொல்ல போகின்றோம், கேளுங்கள். ஜலத்தை சமஷ்டி வியஷ்டிகளாய் செய்து அதில் சமஷ்டியாக ஜலம் ரச தன்மாத்திரை ஆயிற்று என்றால் ருசி அறிவது ஆயிற்று. மற்ற வியஷ்டி பாக ஜலத்தை 4 பாகங்களாய் செய்து அதில் முதல் பாக ஜலத்தை ஆகாசத்துடன் சேர்த்த பொழுது சப்தம் பிறந்தது. இரண்டாவது பாக ஜலத்தை வாயுவுடன் சேர்த்த பொழுது ஸ்பரிசம் என்றால் வாயு சரீரத்தை தொடுதல் பிறந்தது. 3வது பாக ஜலத்தை அக்னியுடன் சேர்த்த பொழுது ரூபம் என்றால் பார்வை பிறந்தது. 4வது பாக ஜலத்தை பிருத்திவியுடன் சேர்த்த பொழுது கந்தம் என்றால் வாசனை பார்ப்பது பிறந்தது. இப்படி சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரசகந்தம் என்னும் 5 பஞ்ச தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படும். ஜலத்தை சமஷ்டி வியஷ்டிகளாய் செய்து அதில் உண்டாகிய சப்த, ஸ்பரிச, ரூப, ரசகந்தம் என்னும் 5 பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த பஞ்ச தன்மாத்திரைகளின் விவரங்களை எல்லாம் சொன்னோம். இனி பிருத்திவியை சமஷ்டி வியஷ்டிகளாய் செய்து அதில் பிறப்பது எதுவோ அதை சொல்ல போகின்றோம், கேளுங்கள். பிருத்திவி என்றால் பூமியை என்றால் மண்ணை சமஷ்டி வியஷ்டியாய் செய்த பொழுது சமஷ்டி பிருத்திவியானது மனதை தள்ள குதமாயிற்று. பிறகு வியஷ்டி பாக பிருத்திவியை 4 பாகங்களாய் செய்து அதில் முதல் பாக வியஷ்டி பிருத்திவியை ஆகாசத்துடன் சேர்த்த பொழுது வாக்கு என்றால் பேசுவதற்கு வாய் உண்டாயிற்று. 2வது பாணி என்றால் கொடுக்கவும் வாங்கவும் கைகள் உண்டாயிற்று. 3வது பாக வியஷ்டி பிருத்திவியை அக்னியுடன் சேர்த்த பொழுது நடக்கவும் நிற்கவும் பாதங்கள் உண்டாயிற்று. 4வது வியஷ்டி பிருத்திவியை ஜலத்துடன் சேர்த்த பொழுது குய்யம் என்றால் இது ஸ்திரீ புருஷர்களுக்கு க்ஷண நேரம் சம்போகத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க மர்மஸ்தானமாய் உண்டாயிற்று. மேற் சொல்லிய வாக்கு, பாணி, பாதம், குய்யம், குதம் என்னும் இவ்5 கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படும். பஞ்சபூதங்களை பாதிக்கப்படாமல் அகண்டமாயிருந்த முதல் அர்த்த பாகமாகிய சமஷ்டி பாகம் ஞாதா, வியானவாயு, நேத்திரங்கள், ரசம், குதம் எனும் 5 தத்துவங்களாய் பிறந்தன. 2வது அர்த்த பாகமாகிய வெஷ்டி பாதங்கள் ஒவ்வொன்றையும் 4 பாகங்களாய் செய்து அதில் அந்தந்த பூதங்களில் சேர்த்த பொழுது 20 தத்துவங்கள் ஆகின்றன. மேல் சொல்லிய சமஷ்டி 5 தத்துவங்களுடன் சேர்த்து 25 தத்துவங்களாய் ஷரீரம் பிறந்தது. இவ்வாறான பஞ்சபூதங்களினால் உண்டாகிய சரீரத்தில் சிருஷ்டி செய்திருக்கும் மனம், புத்தி, சித்த, அகங்காரம் எனும் 4 அந்த கரணங்களினால் ஸ்திரீ புருஷர்களுக்கு மோகத்தை உண்டாக்கி பாரியாள், புத்திரிகள், பௌத்திரர்கள் என்றால் பேரன் பேத்திமார், பௌத்திரர்கள்னா பேரன் பேத்திமார்கள், பேரன் பேத்திமார்களின் மீது ஈஸ்வரன் விசேஷ ஆசையை உண்டு பண்ணி அவர்களை சூத்திரதாரையை போல் ஆட்டுகின்றான். இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 61 பிரமாணம் என்றவென்றால் எல்லா பூதங்களையும் ஆக்ஞாபித்திருக்கும் ஈஸ்வரன் சர்வ ஜீவராசிகளின் ஹிருதய கமலத்தில் இருந்து சூத்திரதாரியாய் ஆட்டப்படும் பொம்மை போல ஆட்டுவித்து பிராணிகளை பிரமிக்கச் செய்கின்றான். ஆதலால் இந்நூலை வாசிக்கும் ஒவ்வொருவரும் பஞ்சபூதங்களினால் வந்த இந்த சரீரம் அனித்தியமானது என்றும் பஞ்சபூத சரீரத்தினால் வந்த மனைவி மக்கள், சுற்றத்தார் முதலானவர்கள் நீர் குமிழியை போல் அதி சீக்கிரமாய் நசித்து போகப்பட்டவர்கள் என்று எண்ணி அவர்களின் மீது எள்ளளவு ஆசை வைக்கலாகாது. அவர்களின் மீது இருக்கும் ஆசை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாரியால், புத்திர பௌத்திராதிகளின் மீதும் தன தானியாதிகளின் மீதும் ஆசை உடையவனை போல் இருந்து குழந்தைகளை எடுப்பது போலும் முத்தமிடுவது போலும் மனைவி மேல் விசேஷ ஆசை உடையவனாய் இருப்பது போலும் உழவு விவகாரங்களில் விசாரிப்பவனைப் போலும் தன் குடும்பத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு நடுத்து காட்டி தான் மாத்திரம் அந்தரங்கத்தில் எதிலும் ஆசை இல்லாதவனாய்
தாமரை இலையின் மீதுள்ள ஜலம் தாமரையில் ஒட்டாமல் இருந்தது போலும் சேற்றில் இருக்கும் பிள்ளை பூச்சி சேற்றில் இருந்த போதிலும் அந்த சேற்றை பற்றாமல் இருப்பது போலும் இருந்து இந்நூலில் சொல்லி இருக்கும் மூச்சு எனும் நூலால் மனக்குரங்கை கட்டி ஜபம் செய்து வர எழுதியுள்ள சிவராஜ யோகமாகிலும் பஞ்ச முத்திரைகளாகிலும் மனம் உதிக்கும் இடத்தை ஆகாச ரூபமாய் காட்டி எண்ணங்களை உதிக்க விடாமல் உபதேசித்து இருப்பதையாகிலும் அல்லது பஞ்சாட்சரத்தையாகிலும் இவைகளில் எதையாகிலும் ஒன்றை எடுத்துக்கொண்டு வியாபார உத்தியோகங்கள் செய்யும் வேலைகளில் தவிர மற்ற காலங்களில் எல்லாம் மேற்கூறிய மந்திரங்களில் எதையாகிலும் ஒன்றை ஜபம் செய்து வருவீர்களாகில் பூர்வ ஜென்மங்களில் செய்து வந்த பாவ கர்மங்கள் எல்லாம் ஒழிந்து மோட்சத்தை அடைவீர்கள். மோட்சம் என்றால் விடுதலை. விடுதலை என்றால் முன் சொல்லிய காம குரோதாதிகள் என்னும் 10 குணங்களும் தாரக்ஷனை புத்திநேக்ஷனை தனேக்ஷனை என்னும் ஈசனாத்ரயங்களும் பூர்த்தியாய் விட்டுவிட்டால் பிறகு எந்த எண்ணங்களும் இல்லாமல் தானாய் இருந்து அந்நிய காலத்தில் தான் பரமாத்மாவில் கலந்து போவதே மோட்சம் என்று சொல்லப்படும். இதோட சாப்டர் 34 பேஜ் நம்பர் 285 வரைக்கும் முடிச்சிருக்கோம். நாளை தொடரலாம். ஆத்மா நமஸ்தே.